படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து பயமோ எதுவுமே வர்றதில்ல. ஒரு கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. பேயை பார்த்தா நமக்கு எல்லாம் எப்படி பயம் வருமா, அந்த ஒரு பயமே இல்லை. படம் முழுக்க இவங்க எல்லாமே வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கலாய்க்கப்படுறாங்க. இவங்க வர்ற சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இவங்களோட சீன்ஸும் இருக்குது. அடுத்தபடியாக இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஜிவிஎம் வந்து ராகவனா அந்த படத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண காக்க படத்தோட ஒரு சாங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணி இவருக்கும் யாசிகா ஆனந்துக்கும் ஒரு செம்ம சாங் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சாங்லாம் பார்க்குறப்போ தேட்டரில் வந்து வேறு லெவலில் நமக்கு ஒரு வைபை கொடுக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த அந்த படத்தில் இருக்கக்கூடிய யாசிகா ஆனந்த் இவங்க படம் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சோடா புட்டி கண்ணாடியை போட்டுட்டு ஆஃப் சாரி ஃபுல் சாரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்லி கேலாக வந்துட்டு இருந்தாங்க. படம் பார்த்தோன்னு என்னடா யாசிகா ஆனந்தை கொண்டு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தலைவி வேற லெவலில் வந்து மிரட்டி விட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கும்